உண்மையிலே இவனுங்க டம்மி தான் போல. போன மேட்ச் இவனுங்க அடிச்ச அடிக்கு பயங்கரமான ரவுடின்லடா நினைச்சேன். மார்க்ரம் தவிர ஒரு பையன் அடிக்கல, பூரா கரகர தான். எதுக்குடா உங்களுக்கு ரீசாயன் டெக்ஸு? சும்மா சொல்லக்கூடாது. ஹர்ஷீப் சிங்கும் ஹர்ஷித் ராணாவும் சும்மா தீயா போலிங் போட்டானுங்க. அதுவும் பவர் பிளேல சொருன்னு சொருனானுங்கடா. யப்பா, ஹர்ஷித் ராணாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லு பங்கம் பயம் பிடிச்சிட்டான். மேட்சுக்கு அவன் எப்படி போட்டான் எனக்கு என்னன்னு. வருண் சக்கரவர்த்தி இன்னொரு பக்கம் விக்கெட்டா எடுத்துட்டு இருக்கான். 118 ரன் டார்கெட்டை சும்மா தூசி தட்டுறமே தட்டான் அபிஷேக் சர்மா. அதுவும் வந்த ஃபர்ஸ்ட் பாலியே தூக்கி சொல்றான்டா. யப்பா, ஐயோ கண்ணா பின்னா காட்டடி மண்ணா இருக்கான்டா. யப்பா, அப்புறம் திலக்கும் நம்ம வயசு கேப்டனும் சேர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா இருந்து கேமை கொண்டு போயிட்டானுங்க. அப்புறம் அந்த ஸ்கையே ஊதான். இந்த சுப்மன் கில் பயபுள்ளைய கொஞ்சமாவது பிடிக்கும். தேவையே இல்லாம அவனை கொண்டு வந்து T20 சொருவி இப்ப அவன் மேல காண்டு தான் அதிகமாகுது. எதுக்குடா இப்ப இந்த T20 கில்லு 28 பால்ல 28 அண்ணன் அடிக்குவா. இவனுக்கு ஆடவும் வரல. சரி உட்கார வைக்கலான்னு பார்த்தா வைஸ் கேப்டன் பதவி வேற கூட்டு வச்சுக்கிறாங்க. ஐயோ கம்பீரே, கேப்டன் ரோஹித் சர்மாவே ஆஸ்திரேலியாவில் உட்கார வச்சல, மரியாதையா இவனையும் உட்கார வச்சிரு. யோ மாமா முடியலையா? யோ மாத்தியா அவனை. அப்புறம் சோகமா ஒரு மீமை பார்த்தேன். இவரு செமிஃபைனல்லையோ ஃபைனல்லையோ T20 வேர்ல்டு கப்ல செஞ்சுரி அடிப்பாராம். இந்தியாவுக்கு கப்பை ஜெயிச்சு கொடுப்பாராம். அடிச்சு கப்பை வாங்கி கொடுத்துட்டு அப்ப யாருன்னு ப்ரூவ் பண்ணுவாராம். ஏன் அதுக்கு முன்னாடி இருக்க மேட்ச்ல நக்கிட்டு போறதுக்கா? கில்லோட தங்கச்சி ஃபிங்கர் கிளாஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா டே, எல்லாரும் சூனா போன ஆயிட முடியுமா? அப்புறம் சப்ஸ்கிரைபே பண்ணாத தேவங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. யப்பா.